ஹாய் கோல்டன் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய 0% வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் நான் போட்டிருக்கேன். இப்ப ரீசெண்டா ரேவதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல 2 வாட்டி 0% ஆஃபர் கொடுத்தாங்க. அதாவது பெரம்பூர் ஷோரூம் ஒன்னு இருக்கு, அவங்களுக்கு ரெட் ஹில்ஸ்ல ஒரு ஷோரூம் இருக்கு. அந்த 2 ஷோரூம்லயே அவங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல 0% ஆஃபர் கொடுத்தாங்க. அதுல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அதே மாதிரி நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வாட்டி இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸுமே நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. சோ எங்க எல்லாருடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி 0% வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படின்றது உண்மையா, நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் அதுல முக்கியமா பார்க்கணும், எந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றதையுமே நான் இதுல சொல்லியிருக்கேன். சோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோனுடைய எந்த இடத்துலயுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரேவதி ஸ்டோர்ஸ் நான் போகும்போது எனக்கு நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் நடந்தது. அதையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன். நீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட் கேக்குறீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல சிட் ஸ்கீம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் ஒரு 10 ஜுவல்லரி ஷாப்னுடைய கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன், எந்த சிட் ஸ்கீம் பெஸ்ட்னு. பட் அப்பவுமே உங்களுக்கு அந்த டவுட் திரும்ப வந்துட்டே இருக்கு. உங்க ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஷாப் சொல்லி இதுல நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கண்டிப்பா என்னால இது எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு இப்ப ஒரு பெரிய உதாரணமே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா சேலத்துல ஓவியா ஸ்வர்ண மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், அவங்க ரொம்ப வருஷமாவே அங்க இருந்திருக்காங்க. பட் இந்த மெச்சூரிட்டி டைம்ல அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை நீங்க நியூஸ்ல கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நேரோ எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃபர் வீடியோவால தான் நம்ம சப்ஸ்கிரைபரோட சிஸ்டர் அங்க சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அப்ப இவங்க எங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் சேலத்துல இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆஃபர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்லிருக்காங்க, இப்ப நீ சிட் ஸ்கீம் சேராத, ஆஃபர்லயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிட்டு போடாம இருந்திருக்காங்க. உடனே இந்த ஷாப்பை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அவங்க நேரோவா எஸ்கேப் ஆயிருக்காங்க. நமக்கு தேங்க் பண்ணிருக்காங்க. நானே உங்களுக்கு அந்த கமெண்ட் இங்க அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த ஆஃபர் உங்களோட வீடியோக்காக தான் நாங்க வெயிட் பண்ணோம், அதனாலதான் சிட்டு சேரல, நாங்க இந்த பெரிய ஸ்கேம்ல இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்ல இந்த ஸ்கேம் நடந்துட்டே இருக்கு. சிட் ஸ்கீம் ஜிஎஸ்டி இல்லாம இருக்கு. அதே மாதிரி நிறைய நமக்கு ஆஃபர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மள ட்ராக் பண்றாங்க, சிட் ஸ்கீம் சேர வைக்கிறாங்க. நம்ம இந்த சலுகைகளுக்காகவோ இல்ல ஜிஎஸ்டி இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எந்த ஒரு சிட் ஸ்கீமே சூஸ் பண்ணாதீங்க. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு நம்மளால ஒரே 1 கிராம் கூட வாங்க முடியல. பழச போட்டுதான் நம்ம புதுசு வாங்குறோம். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கும். சோ அமௌண்ட்டோ இல்ல கோல்டோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷாப்ல நம்ம குடுக்கறதுங்கிறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. என்ன அதிகபட்சமா நீங்க திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஜிஆர்டி இல்ல லலிதா மட்டும் தான் சொல்லிருப்பேன். நீங்க வேணா கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு மத்த ஷாப் சொல்றதுல விருப்பமும் இல்ல, அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க நான் விரும்பவும் இல்ல. ஏன்னா நான் இப்ப ஆஃபர் சொல்றேன், நீங்க போறீங்க, இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்றீங்க, உடனே எனக்கு கமெண்ட் பண்றீங்க. எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா உங்க கையில பொருள் கிடைச்சிருச்சு. நீங்க அப்ப என் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் அதை செய்யறீங்க. அப்ப நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும் போது நான் எப்படி இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது? இதே ஜுவல்லரி ஷாப்னுடைய நேம்ல சேலத்துல இன்னொரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அவங்க ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. என்னன்னா, இப்ப நீங்க ஓல்டு கோல்டையோ இல்ல பணத்தையோ இப்பவே கொடுத்து லாக் பண்ணிக்கலாம் அந்த ரேட்டுக்கு. நம்ம ஏப்ரல் 14, அதாவது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க லாக் பண்ண ரேட்டு பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நாங்க ஏன் அதை வீடியோல சொல்லலைன்னா, இப்ப இடைப்பட்ட 2 மாசத்துல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இப்ப குறிஞ்சின்னு ஒரு ஜுவல்லரி இருக்கு கள்ளக்குறிச்சியில. அந்த ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்ட கொடுத்துட்டு நீங்க இமீடியட்டா அன்னைக்கே புதுசு வாங்கிக்கலாம். ஈவன் ஏஜிஎஸ் ட்ரிச்சில கூட நீங்க பழசு கொடுத்துட்டு உடனே புதுசு வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி. இந்த மாதிரி ஷாப்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. 2 மாசம் ஒரு நம்மளுடைய பணமோ இல்ல பழைய நகையோ ஒரு இடத்துல லாக் ஆகும் போது எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனாலதான் நான் அந்த ஷாப்பை பத்தி இப்ப வரைக்குமே உங்கள்கிட்ட சொல்லல. சோ தயவு செஞ்சு எந்த ஒரு ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி அது ஒன் டைம் ஸ்கீமோ மந்த்லி ஸ்கீமோ நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க. அவசரப்பட்டு அவங்க ஜிஎஸ்டி இல்லன்னு சொல்லிருக்காங்க, இல்ல எங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் தராங்க, ஃபர்ஸ்ட் மாசம் சீட் அவங்களே கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எதுலயாவது போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. இனிமே வரும் காலங்கள்ல நம்ம புதுசு வாங்குறோமோ இல்லையோ, நம்ம பழைய கோல்ட பத்திரமா வச்சுக்கிறதே ஒரு பெரிய அசட்டா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு
தெரிஞ்சு இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து இதை மனசுல வச்சுட்டு எங்க ஒரு சிட் ஸ்கீமும் ஜாயின் பண்ணுங்க. என்ன பர்சனலா வந்து எந்த ஒரு சிட் ஸ்கீமே வந்து அட்வைஸ் கேட்காதீங்க. இதே மாதிரி உங்க ஊர்கள்ல ஏதாவது நகை கடைகள்ல இந்த மாதிரி சிட் ஸ்கீம் மோசடிகளோ இல்ல ஸ்கேம்ஸோ இருந்ததுன்னா மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஏதாவது ஆஃபர் தந்து உங்களை சிட் ஸ்கீமுக்கு கூப்பிடுறாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க. மத்த பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுமே இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய 0% வேஸ்டேஜ் ஆஃபர் நான் போட்டிருக்கேன். ஆனா இந்த ரேவதி ஸ்டோர்னுடைய 0% ஆஃபரை தான் மேக்ஸிமம் பீப்புள் வாங்கியிருக்கீங்க. அதாவது எனக்கு யூடியூப்லயும் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ணோன்னு. அதே மாதிரி எனக்கு மெயில்லையுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஷோரூம்ல எப்படி ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா, பெரம்பூர் ஷோரூம் ஒன்று இருக்கு, இவங்களுக்கு ரெட் ஹில்ஸ்ல ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 31 and 1 வந்து பெரம்பூர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து 31st அன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நாங்க வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அங்க போறதா ஐடியாவே இல்லை. ஏன்னா NACலயே வந்து 0%ல அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இல்ல. ஸோ போக வேண்டாம் தான் நினைச்சோம். பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சரி அப்ப கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி போகலாம், அதாவது சண்டே அன்னைக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதே நாள் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருமே ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் இன்லாக்கு மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அங்க வந்து 0%ல 5 பவுன் வாங்கினேன். ஸோ அந்த டைம் எனக்கு வந்து கையில காசு. இப்போ வந்து நான் ரேவதி ஸ்டோர்ஸ் போற மாதிரி இருக்கேன், நாளைக்கு கண்டிப்பா போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. நாங்களுமே வந்து 1ஆம் தேதி போற மாதிரி இருந்ததுனால நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நான் சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னது அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து நம்மளோட ஒரு லேடி சப்ஸ்கிரைபரை பார்த்தேன். அதே மாதிரி அவங்க தான் வந்து என்ன முதல்ல பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒன்னா தான் வந்து 2 பேருமே பர்ச்சேஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து செலெக்ஷனுக்குமே 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்து தாலி கொடி தான் வந்து சூஸ் பண்ணாங்க. நாங்க பாத்தீங்கன்னா எங்களோட பாப்பாக்கு வந்து ஜிமிக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு NAC போத்தீஸ் எதுலையுமே வந்து சரியானபடி அமையல. ஸோ இங்கே வந்து குட்டியா ஒரு ஜிமிக்கி மாதிரி வாங்கிடலாம் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே கிடைச்சது. நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கின அந்த குட்டி ஜிமிக்கி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்கட்டா மாடல் வரும். இது டிட்டாச்சபிள் கிடையாது, ரெண்டுமே வந்து ஒன்றா தான் வரும். கீழே வந்து நமக்கு அழகாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய 916 வந்து இங்கே இருக்கும். HUID வந்து இந்த தண்டில் இருக்கு. அதனுடைய டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன். இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.080 மில்லி வந்தது. அவளுக்கு வந்து இதுக்கு மேலே போட்டால் காது தாங்காது. அண்ட் இது வந்து அழகாகவும் இருந்தது அவளுக்கு போட்டு பார்த்தபோது. நீங்க வந்து இயரிங் வாங்கும்போது மெயினா பார்க்க வேண்டியது திருகாணிலாம் வந்து கரெக்டா இருக்கா, லூஸா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப எனாமல் வச்சது, ஸ்டோன் வச்சதெல்லாம் வாங்காதீங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ரீசேல்ஸ் வேல்யூ போது கண்டிப்பா நிறைய லாஸ் ஆகும். அதனால தான் நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வெயிங் மிஷின்ல போட்டு செக் பண்ணிக்கலாம் இதனுடைய வெயிட்டை. நமக்கு வந்து எக்ஸாக்டா 3.080 வருது. ஸோ இந்த வெயிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடுத்த 2 டெசிமல் டிஜிட்டுமே வந்து கரெக்டாக காமிச்சிடும். இதை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பார்த்து. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு எப்பவுமே வந்து வெயிட் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்ட் வெயிட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதனுடைய பில் டீடைல்ஸை பார்க்கலாம். இங்கே வந்து பில்லிங் எப்படி பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து பீமா ஆன்லைன்ல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம வேஸ்டேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து GST கால்குலேஷன் பண்ணிட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட் போடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3.080 இதனுடைய வெயிட் இல்லையா, இதுக்கு வேஸ்டேஜ்னு கிட்டத்தட்ட நமக்கு 12% கிட்ட போடுறாங்க. அப்புறம் வந்து மார்க்கெட் ரேட் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அந்த வேஸ்டேஜ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் GST போட்டுட்டு லாஸ்டா நமக்கு வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5468 ரூபா நமக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. ஓல்டு கோல்டு ஒரு 500 மில்லி காயின், அதை தவிர 2 வந்து பழசு போட்டிருந்தோம். அதனுடைய டீடைல் தான் இது. லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு 24,388 ரூபாய் வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 12% போட்டுட்டு தான் வந்து GST கால்குலேஷன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5468 ரூபாய் வரைக்குமே இந்த பர்ச்சேஸில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பவுன் பர்ச்சேஸ் பண்ணாங்க. தாலிக்கொடி அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அதனுடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு இதில் சேவ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 0% வேஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 3 பவுன் பர்ச்சேஸ் பண்ணதுங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு யூடியூபரோட நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க. எங்களுக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் சேர்ந்து செலெக்ஷன் பண்ணோம், பில்லிங் வரைக்குமே வந்து ஒன்றா தான் இருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவங்களாக தான் இருந்தது.
அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறத விட பெட்டரானது என்னன்னா, நீங்கள் கேஷாகவே எடுத்துகிட்டு போய் வாங்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. ஏன்னா நமக்கு 1% கிட்ட டிடக்ஷன் பண்ணுறாங்க. இன்னுமே நீங்கள் கிராம்ஸ் நிறையா வாங்கும்போது இன்னும் நிறைய டிடக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு கொடுக்காம ரெடி கேஷாக கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு அட்வைஸ் அது. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5400 வரைக்குமே வந்து ப்ராஃபிட் தான் இந்த பர்ச்சேஸில். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 45,000 வரைக்குமே ப்ராஃபிட் இருக்குது. 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களுமே வந்து இந்த மாதிரி 0% வேஸ்டேஜ் ஆஃபர், அதுவும் ஷோரூம் ஆஃபர்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பீமாவில் என்னதான் ஆஃபர் கொடுத்தாலும் நம்ம வந்து டச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் உடஞ்சிருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் செக் பண்ணி வாங்க முடியும் ஷோரூம் ஆஃபரில் தான். அதனால வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரெட் ஹில்ஸ் ரேவதி ஷோரூமில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பெரிய பர்ச்சேஸே பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 0% வேஸ்டேஜ் ஷோரூம் ஆஃபரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பர்ச்சேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி ஜிமிக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே டிஃபரெண்ட்டாக இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, திரும்பவுமே இந்த ஷோரூமில் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட், ஷாப் ரேட்னு 2 இருக்குது. அதாவது மார்க்கெட் ரேட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே காமனாக வரும். ஷாப் ரேட்டுங்கிறது இந்த ரீட்டைல் செல்லர்ஸ், அதாவது ஜிஆர்டி, தங்கமயில் மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அதை விட மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 100லேருந்து ஒரு 80, 100 அந்த மாதிரி குறைப்பாங்க. அதுதான் வந்து ஷாப் ரேட்டு. அன்னைக்கு வந்து ரேவதி ஸ்டோரில் எதை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. நார்மலான நாளில் போனோம்னா நமக்கு வந்து ஷாப் ரேட் தான் போடுவாங்க. அதாவது ஒரு 100 ரூபாயாவது நமக்கு கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணி தருவாங்களாம். ஆஃபர் இருக்கிறதுனால அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு மார்க்கெட் ரேட் தான் போட்டிருந்தாங்க. இந்த 1ஆம் தேதி எப்படி ரேட் இருந்ததுன்னா, ஷாப் ரேட் வந்து 14,720 இருந்தது, மார்க்கெட் ரேட் 14,900 இருந்தது. ஆனால் அவங்க கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14,900 தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆஃபர் இருக்கிறதுனால இந்த ரேட் தான் போடுவோம் நாங்கள். ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து மார்க்கெட் ரேட் போடுறாங்களா ஷாப் ரேட் போடுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய நகைகளை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரேவதி ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரியை வந்து எதுவுமே டிடக்ட் பண்ணுறதில்ல, அப்படியே எடுத்துக்கிறாங்க. இதுவே நீங்கள் வந்து வேற ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா 3% நமக்கு டிடக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஜாஸ்தி தான். நாங்கள் வந்து ஒரு 500 மில்லி காயினும் பழைய கோல்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வந்து சரவணாவில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த 500 மில்லி காயினை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதாவது காயினுக்கெல்லாம் எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லை. ஆனால் அந்த சரவணாவில் பர்ச்சேஸ் பண்ணோம் பாருங்க, அதுக்கு வந்து 3% நமக்கு வந்து டிடக்ஷன் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. மேனேஜர் கிட்ட பேசி லாஸ்ட்டாக வந்து 1% நமக்கு டிடக்ஷன் பண்ணாரு. இன்னும் சில பேர் வந்து அந்த மாதிரி பேசி 2%, 1%ன்னு வந்து குறைக்கிறாங்க. அந்த மேனேஜர் கிட்ட தான் வந்து நம்ம பேசி ஆகணும். இந்த இடத்துல நீங்க பேசலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லாஸ் தான் வரும். இது முன்னாடி வந்து என்ஏசிலையுமே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. 3% நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேசி லாஸ்ட்டாக 1%க்கு கொண்டு வந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரேட் 14,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 கிராம் வாங்கினீங்கனாலே 1,40,40,000 வந்துடுது. இதுக்கு வந்து 1% போட்டால் நமக்கு 1,400 போயிடும். இதுவே 3% டிடக்ட் பண்ணால் 4,200 ரூபாய் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து லாஸ் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பேசி பாருங்க. அப்படி இல்லைன்னா கிளம்புற மாதிரியாச்சும் நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது குறைப்பாங்க. இது ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் திங் என்னன்னா, ஒரு சில ஜுவல்லரி, அதாவது இப்போ சின்னதாக இருக்குது பாருங்க, இயர் ரிங்கு, பெண்டன்ஸ், இதுலலாம் வந்து அந்த ஷாப்பில் என்ன சொல்கிறாங்க, HUID இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வேற ஒரு ஜுவல் தான் குழந்தைக்கு பார்த்தோம். அதில் வந்து HUIDயே இல்லை. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்னல, அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாலி கொடி பார்த்தாங்க, அதில் வந்து HUID இல்லை. அதனால வந்து நாங்கள் அதை வச்சுட்டோம். ஸோ 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் HUID இல்லாத ப்ராடக்ட்ஸுமே வரும். நீங்கள் தான் வந்து பார்த்து HUID இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்ப நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸுங்கும் போது எங்கள் சீல் இருக்கும், அப்படிங்கும்போது நாங்கள் டிடக்ஷன் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே கொண்டு போகாமல் வேறு இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த HUIDனால கூட நமக்கு வந்து டிடக்ஷன் பண்ணலாம்ல. இந்த ஷாப்பில் கூட இமீடியட்டாக பில்லிங் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் 2 பேருமே. நானும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரும் சரி, விடாமல் HUID கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப குட்டியாக தான் இருந்தது எழுத்து. இருந்தாலும் வந்து ஜூம் பண்ணி அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை போட்டு பார்த்து BAS கேர் ஆப்பில் வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பில்லிங் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து அவசரப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து சீக்கிரம் பில் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. நீங்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பில்லிங் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.